Hello guys, welcome back. This is part number 3 on module number 23 electromagnetic waves. Previously contents problem solving la rendu videos complete பண்ணிருக்கோம். We are going to see the short MCQs. கண்டிப்பா ரெண்டு பார்ட் போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் ஆசை. பட் क्वेश्चन கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, நம்மளால கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணிட்டோம் அப்படினு கேட்டா it will be completed with a single part. எப்படியுமே உங்களுக்கு ஒரு பார்ட்லயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பார்ட்ங்கிறது ரொம்ப ஹார்ட் தான். So enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுனா fill பண்ணுங்க for any live interaction sessions or question bank. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்க friends and family க்கு ஷேர் பண்ணுங்க என்பதை சொல்லி வீடியோக்குள் போலாம். ஒரு யூனிட் முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சம்மரி போதும் பார்ப்போம். சம்மரியில நமக்கு தேவையான சில ஃபார்முலாஸ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ன்னு சொல்லும்போது E * A. E என்பது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கறத பார்க்கறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் per கூலம்ப். ஏரியாவோட யூனிட் ஏங்கிறது this is nothing but your area. அதனோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் மீட்டர் per கூலம்னு வைக்கலாம், இல்லைனா நியூட்டன் per கூலம்பை வோல்ட் per மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா வோல்ட் மீட்டர். இது ஒரு ஆர்டர். நெக்ஸ்ட் இது டீட்டா ஆங்கிளோட டேட்டா இருந்துச்சுன்னா EA cos θ அப்படின்னு போடுவோம். தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ID which is equal to epsilon naught A into dV divided by dt. எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும், 8.8 into 10 power minus 12. அதோட யூனிட் என்னங்கிறது எனக்கு MLTயில் கையோடு நீங்கள் உங்களால் எழுத முடிஞ்சிச்சுன்னா யூ ஆர் கோயிங் ஆன் கரெக்ட் பார்ட். அதோட யூனிட் என்ன, அதை MLTயில் என்ன அப்படிங்கிறது டக்குனு நேரம் உங்களுக்கு கோடிங் வரணும். A என்பது ஏரியா, V என்பது வோல்டேஜ், T என்பது செகண்ட், டைம் அதோட யூனிட் செகண்ட். இது எல்லாத்தையும் நம்ம கோரிலேட் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சருங்கிறது ஆம்பியராக இருக்கும். ஆம்பியர்னு வந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு யூனிட்டை செக் பண்ணுங்கள். இது எல்லா யூனிட்டையும் போட்டால் வரக்கூடியது யூனிட்டு ஆம்பியருங்கிறது வருதான்னு டேலி பண்ணுங்கள். சென் மேக்னெட்டிக் ஃபீல்டு which is equal to mu naught I divided by 2pi into d டிஸ்டன்ஸு அல்லது ரேடியஸ்ன்னு சொல்லலாம். அதன் யூனிட் டெஸ்லா. 5 which is equal to q divided by epsilon naught அப்படிங்கிற இன்னொரு ஆர்டரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜில் வரும்போது q divided by epsilon naught, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வரும்போது E into A. லைக்வைஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது q into E அல்லது q into V into B. q என்பது சார்ஜ், E என்பது எலக்ட்ரிக் ஃபீல்டு, V என்பது வெலாசிட்டி, B என்பது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் C which is equal to E divided by B மீட்டர் per செகண்ட். இதை இன்னொரு வாக்கில் என்ன எழுதலாம்னா 1 divided by square root of mu naught into epsilon naught அப்படின்னு எழுதலாம். mu naught வேல்யூ 4pi into 10 to the power of minus 7. இதோட யூனிட் என்ன மைண்டில் இருக்கா, யோசிச்சு பாருங்கள். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூனிட் மேண்டேட்டு எப்சிலான் நாட்டோட வேல்யூ அதோட யூனிட் நான் ஏற்கனவே டேலி பண்ண சொல்லியிருக்கேன். லைக்வைஸ் சார்ஜ் பர் எனர்ஜி பர் வால்யூம் அப்படிங்கிறத இதை என்னென்னு எழுதலாம், எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஜூல் டிவைடட் பை மீட்டர் கியூப் அப்படின்னு போடும்போது 1/epsilon naught 1/2 epsilon naught into E ஸ்கொயர் அல்லது B ஸ்கொயர் டிவைடட் பை 2 மியூ. எப்சிலான் நாட்டுங்கிறது தெரியும், மியூ தெரியும், பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, E என்பது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான். அதே மாதிரி இருக்கிறத அடுத்து மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி பர் யூனிட் லென்த்து, எனர்ஜியோட யூனிட்டு ஜூலு, அதுவே வெலாசிட்டி ஆஃப் லைட் வெலாசிட்டின்னு சொல்லும்போது மீட்டர் per செகண்ட். ஸோ இதை டேலி பண்ணால் என்ன யூனிட் வருது, கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் எப்படி வந்துச்சு, அதை இதை நீங்கள் யூனிட் டேலி பண்ணிங்கன்னா தெரியும். ப்ளீஸ் சால்வ். இதை யூனிட்டை டேலி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மைண்டில் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணுங்கள். தென் யூஸ்வலாக மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது மெக்கானிக்கலி வாட் யூ மீன் பை மொமெண்டம், அதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஞாபகம் இருக்கா, தட் இஸ் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதோட யூனிட் போட்டிங்கன்னா கிலோகிராம் மீட்டர் per செகண்டுன்னு வரும். அந்த கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஜூல்லேருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அண்ட் தென் ரேடியோ ஸ்பெக்ட்ரமோட வேல்யூஸு 0.1லேருந்து கிரேட்டர் தென்னு -6, மைக்ரோன்னு சொல்லும்போதே 10 power minus 6 நமக்கு தெரியும். இன்ஃப்ரா ரெட்டுன்னு சொல்லும்போது 10 power minus 9 into 700, லைட்டுன்னு சொல்லும்போது 400 into 10 power minus 9, அல்ட்ரா வயலட்டுன்னு சொல்லும்போது 10 power minus 9, எக்ஸ்ரே 10 to the power of minus 3, நேனோ ஸோ 10 power minus 3 into 10 to the power of minus 9 சொல்லும்போது 10 to the power of minus 12 பிக்கோ ரேஞ்சுக்கு போகுது. அண்ட் தென் காமா ரேஸ்ன்னு சொல்லும்போது அதை விட இன்னும் கம்மியாக போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தே ஆர் கம்மிங் அண்டர் எலக்ட்ரான் லெவல். இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு மேண்டேட்டாக ஞாபகத்தில் இருக்கணும். மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்பெக்ட்ரமோட வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கிட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறது 30 சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஸோ இதில் எதெல்லாம் அதிகமாக இருக்குது எதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத விஷயம் விசிபிள் லைட்டை வச்சு தான் இருக்குது. ஸோ விசிபிள்லேருந்து கம்மியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், விசிபிள்லேருந்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு அந்த ரேஞ்ச் ஆகுது. அட்லீஸ்ட் நமக்கு விப்ஜேஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோடிங்கில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூனிட்டில் எனக்கு தெரிஞ்சு சம்மரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே சம்மரி கிடையாது. நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ மூவிங் டு கொஸ்டின் நம்பர் 1, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பேசிஸில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது
displacement current happens because of changing electric field. Correct. Displacement current happens because of motion of charged particles. கிடையாது. ஏன்னா displacement current I ஓட ஃபார்முலாங்கிறது E0 into A into dV divided by dt. So it is completely depend upon dV divided by dt. Electric field அப்படிங்கும்போது dV divided by dt ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ I depend on E அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கரெக்டு. பட் இந்த இடத்துல Q ஓட வேலை இல்லை. ஸோ அப்போ என்னென்னு செய்யலாம், ஒன்லி ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங்கு. E இன்ட்டு D இன்ட்டு A எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது V பை M, ஏரியான்னு சொல்லும்போது மீட்டர் ஸ்கொயர் விச் பிகம்ஸ் வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதில் வருது. நெக்ஸ்ட்டு B இன்ட்டு DA விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் டிபெண்ட் ஆன் காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம். அடுத்து E இன்ட்டு DL, ஸோ VM டிவைடு பை M இன்ட்டு M அப்படின்னு கட்டு போகும்போது வெறும் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வருது. அதை EMF இன்டியூஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அதை இந்த EMF-ஐ பேஸ் பண்ணி வரக்கூடியது ஃபேரடேஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் E இன்ட்டு DL ஈக்குவல் டு மியூ நாட் IC ப்ளஸ் மியூ நாட் இன்ட்டு எப்சிலான் d5 டிவைடு பை dt. நமக்கு என்ன வருது, கண்டக்ஷன் கரண்ட்டும் வருது, இண்டக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடியும் வருது. ஸோ இதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ஆம்பியர் சர்க்கியூட் லா நமக்கு தெரியும். ஆம்பியர் சர்க்கியூட் லாங்கிறது நமக்கு இதில் மேக்னட்டிசமில் இருக்குது இல்லையா. ஸோ மேக்னட்டிசமில் வரக்கூடிய யூனிட்டு இங்கே ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படிங்கிறது இங்கே டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா, அதோட யூனிட் தான் இங்கே கண்டக்ஷன் கரண்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே வருங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate condenser is capacitance C which is equal to 50 picofarad and the magnetic field beingகிறது 4 into 10 power minus 7 Tesla is produced at the distance of 10 cm from the axis of the gap. ஸோ இதில் சார்ஜிங் கரண்ட் ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம I which is equal to V by Rங்கிற கான்செப்ட் போகலாம். இங்கே கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது VM டிவைடட் பை எக்ஸிங்கிற விஷயத்துக்கு போகலாம். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அப்ளை ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்ளை ஆகுது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் வாட் அப்படின்னு கேட்டால் ஐயை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா என்ன இருக்குது, B which is equal to mu naught I divided by 2 pi into D. அந்த ஃபார்முலாவில் போடும்போது mu naught என்பது 4 pi into 10 power minus 7 I பாக்கி இருக்குது. 2 pi into D, Dயோட வேல்யூ 10 சென்டிமீட்டர்னு இருக்கு இல்லையா. 10 சென்டிமீட்டர் என்பது 10 into 10 power minus 2 மீட்டர். ஸோ இதை எதை கட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 2. அதே மாதிரி இங்கே 2 2s are 4, 10 power minus 7 10 power minus 7 கட்டு. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 into 10 to the power of minus 2 ஆம்பியர் which is 0.2 ஆம்பியர் அப்படிங்கிறது இதனுடைய கரண்ட்டாக இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, the magnetic field in a plane electromagnetic wave is given by, இங்கே Bயோட வேல்யூ இருக்குது, sin kx minus omega t. அப்போது கேவும் ஒமேகாவும் தேவை. இது இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேவ் லென்த் லாம்டா, ஃப்ரீக்வன்சி எஃப். நம்ம என்சிஆர்டிலேருந்து எக்ஸாம்பிள்லேருந்து பார்த்த எல்லா ப்ராப்ளம்ஸும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஹவு டு ஃபைண்ட் இட், k which is equal to 2 pi divided by lambda. லாம்டா மேலே போய் k கீழே வந்துச்சுன்னா 2 pi divided by k. கேவினுடைய வேல்யூ 0.5 into 10 to the power of 3. 0.5ங்கிறது 1/2. 2 மேலே போச்சுன்னா 4 pi into 10 to the power of minus 3. 4 3 12 into 10 power minus 3 which is equal to 1.2 into 10 to the power of 1 minus 3. 1.2 10 power minus 2 which is 1.2 centimeter. ஏன்னா இந்த கொஸ்டின் நமக்கு இந்த 12 into 10 power minus 3யோட முடிஞ்சிருது. ஆனால் இங்கே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குங்க போது நம்ம சென்டிமீட்டரில் இவ்வளோ கன்வர்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும்னா ஒமேகா ஈக்குவல் டு 2πf. அப்போ இந்த வேல்யூ 2πfல இந்த 2πங்கிறது கீழே டிவைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 1.5 into 10 to the power of 11 divided by 6. 15 into 4 60. அப்போ 1.5 into 4ங்கிறது 6. அப்போ 1/4ங்கிறது 0.25 into 10 to the power of 11. இதை ஃபர்தராக வெளில எடுத்தீங்கன்னா 25 into 10 to the power of 9 Hz, அதாவது 25 GHz. இதே டைப்பில் இந்த GHz கன்வர்ஷன்லேயே ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ்டு ப்ராப்ளம் ஆன் பார்ட் 2 இருக்கு இல்லையா, அதில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 25 GHz அப்படிங்கிற ஆன்சர் வருது. சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், a plane electromagnetic wave of frequency 25 MHz, அப்போது 25 into 10 to the power of 6 Hz travel in free space along x direction. x என்பது I vector at a perpendicular point in space and time E equal to 6.3 j vector volt per meter. What is the B at point? இப்போ நம்ம F இருக்குது, likewise எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. we need to find the value of B. B யோட வேல்யூங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is your
மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது விஷயம். ஸோ C which is equal to E divided byங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். B which is equal to E divided by C. E என்பது 6.3 J வெக்டாரு, 3ங்கிறது நமக்கு as usual அதே வெக்டார் ட்ராவலிங் த சேம் ஸ்பேஸ் இல்லையா. ஸோ இங்கே B யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 × 10⁸ போடுவோம். 2.1 × 10⁻⁻8 K வெக்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கமும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுங்கிறது இந்த பக்கமும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் EM வேவ். அதை பேஸ் பண்ணி வரும்போது இங்கே ஃப்ரீக்வன்சி நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடியது I வெக்டாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு J வெக்டாரு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்வியஸ்லி K வெக்டாரில் தான் இருக்கணும். அப்போ 2.1 × 10⁻⁸ K வெக்டார் டெஸ்லா. இந்த சம் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் NCERTயில் இதே டைப்பு இதே கொஸ்டின் தான் இருந்துச்சு. பட் ஏன் சால்வ் பண்ணால் இங்கே 2.1 இருக்குது, 3.1, 4.1 எல்லாமே க்ளோசர் வேல்யூஸாக இருக்குது. சில சமயம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, -2.1 × 10⁻⁸ KT அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸோ அதனால் ஆப்ஷன்ஸை ஒரு தடவை தரவாக செக் பண்ண வேண்டியது, மறுபடியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. Sun delivers 10⁻³ Watt/m² for electromagnetic flux to earth surface. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது சொல்லியாச்சு. இந்த டோட்டல் பவருங்கிறது டைமென்ஷனு 8 × 20, அப்போ 160 m². அதோட வேல்யூ பவர் அப்படின்னு சொன்னால் 1.6 × 10⁵ வாட். இந்த ரேடியேஷன் ஃபோர்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸு? ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ ப்ரெஷரோட யூனிட்டு Nm/m², ஏரியாவோட யூனிட் m², கட் பண்ணால் நியூட்டன்னு மாறும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் இட்? ப்ரெஷர்னு சொல்லும்போது ஃப்ளக்ஸு டிவைடட் பை C இன்ட்டு ஏரியா. ஃப்ளக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க, 10⁻³ Watt/m² டிவைடட் பை 10⁸ இன்ட்டு ஏரியான்னு சொல்லும்போது 8 2 16 சீப்பரை பொறுத்து சேர்த்துட்டிங்கன்னா 160. அப்போ இதோட வேல்யூஸ்லாம் கட் பண்ணும்போது 3 5 15 1 3 9, அப்போ 53 இன்ட்டு இதை பாட்டமில் டிவைட் பண்ண 5 மேலே போனால் 53 × 10⁻⁻5, அதை 5.3 × 10⁻⁻1 -5ன்னு போட்டால் 5.3 × 10⁻⁻4 நியூட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி 5.3, அப்போ 3.3யும் இருக்குது, 5.3யும் இருக்குது, 7.3 எல்லாமே க்ளோசர் வேல்யூஸில் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை தரவாக செக் பண்ணணும். ஏன்னா வேல்யூஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணாலும் என்ன ஆகிடுது, 5.3க்கு பதிலாக இங்கே 4.3 இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப க்ளோஸான வேல்யூஸாக இருக்குங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தி நெக்ஸ்ட் ஒன், a point source of electromagnetic radiation has a power output of 800 watt. The maximum value of electric field at a distance of D 3.5 meterங்கிறது E which is equal to 62.6 volt per meter. The energy density அப்படிங்கும்போது U divided by V என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். at D equal to 3.5, அதோட யூனிட் ஜூல் per meter cube. So how to find it? U divided by V which is equal to 1/2 epsilon naught E square. அப்படி போடும்போது 1/2 epsilon naught ஓட வேல்யூ 8.8 × 10⁻12, ஈயோட வேல்யூ என்ன 62 இருக்கா. ஸோ இதோட வேல்யூவை நம்ம திருப்பி இங்கே டிவைட் பண்ணும்போது 36 அப்படிங்கிறது வருது. இன்ட்டு ஏன்னா 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 60 ஸ்கொயர் பண்ணால் 3600 வரும் இல்லையா. ஸோ ஐம் டேக்கிங் 10⁻² அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் இங்கே நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகிடுது, ஸோ வில் கெட் த வேல்யூ ஆஃப் அரௌண்ட் இங்கே 9 அப்படின்னு சொன்னால் இங்கே டிவைடட் பை 4 கிட்டத்தட்ட 180 × 10⁻−10 அப்படிங்கிற விஷயம் வருது. இந்த 180ங்கிறத மறுபடியும் ஃபர்தராக பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 1.8 × 10⁻−8 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இந்த 1.8ங்கிற ஆன்சர் இங்கே இல்லை, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 1.73 இருக்குது. ஸோ த நியர்பை க்ளோசர் வேல்யூ ஆன் 1.73 × 10⁻−8. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எதனால் அப்பப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் வருது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்னென்னா, க்ளோசர் வேல்யூவில் நம்ம இந்த 8.8 நம்ம டைரெக்டாக எடுக்கிறோம், அதனால் வரக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஸோ வேல்யூஸை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். The next one, a laser beam can be focused on area equal to same of its wavelength. So the laser beam mode of focus on area is equal to the square of its wavelength. அப்போ area which is equal to wavelength square அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். A helium neon laser radiate energy at the rate of 1 milliwatt. 1 milliwatt போது 10⁻³ watt. அந்த wavelength 600 nano. 600 nanoங்கிறது 600 × 10⁻−9 nanometer அப்படிங்கிறது இங்கே கொடுக்குறோம். So what you have to find அப்படின்னா, the intensity of the focused beam will be what? Intensity which is equal to P/A. பவர் இருக்குது, பட் நமக்கு ஏவோட வேல்யூ கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது லாம்டா ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏவை லாம்டா ஸ்கொயர்னு போட்டோம்னா 10⁻−3 டிவைடட் பை 600 ஸ்கொயர் பண்ணும்போது
இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9. இதை 36 இன்ட்டு 10 டு தி பவர் ஆஃப் 4 மைனஸ் 18. ஏன்னா இங்கே 9 ஸ்கொயர் ஆகுது இல்லையா மைனஸ் 18. அப்போ 36 இன்ட்டு 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 14 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த வேல்யூவை கட் பண்ணால் 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 11. 1/36ன்னு சொல்லும்போது 0.03 நான் யூஸ்வலாக போடுவேன் இல்லையா. கிட்டத்தட்ட 36 3 108 அவ்வளோதானே அப்படின்ட்டு போட்டுட்டு இதை மேலே கொண்டு போகும்போது 10 பவர் 11 அப்படின்னு போட்டுருவோம். அப்படி போடும்போது இங்கே எனக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா இங்கே 0.03 இருக்கா. இதை கூட நான் இங்கே 3 அப்படின்னு கொண்டு வந்தால் 3 இன்ட்டு 10 பவர் 9ன்னு கிட்டத்தட்ட சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3.2 இன்ட்டு 10 பவர் 9ம் இருக்குது, 2.7 இன்ட்டு 10 பவர் 9ம் இருக்குது. இப்போ எனக்கு க்ளோஸான வேல்யூ வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ என்ன செஞ்சாகிறோம் 1/36 சீரியஸாக 36 × 1 அப்படிங்கிறத நான் போட்டே ஆகணும். 0 மறுபடியும் ஒரு 0 போடும்போது 0. அப்போ 36 3ன்னு போட முடியாது, 2ன்னு தான் நான் போட்டாகணும். 36 2 72. அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது 28. அதற்கப்புறமா தான் நம்ம சால்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 பாயிண்ட் சம்திங்குள்ளே தான் வரும் அப்படிங்கிற நமக்கு தெரியாதனால 3யை சூஸ் பண்ணுறேன். அதே போல் இந்த மேலே ஒரு ஆன்சர் இருக்குது பாருங்கள். 2 பாயிண்ட் ஏன் அப்போ 8 வரக்கூடாது? ஆனால் மேலே 10 பவர் 13 இருக்குது. உங்களை உண்மையிலே இன்னும் டார்ச்சர் பண்ணோன்னா 2.8 இன்ட்டு 10 டு தி பவர் ஆஃப் 9ங்கிற ஆன்சரையும் கொடுத்தாங்கன்னா வச்சுங்க, நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்னும் ப்ரிசைஸாக இந்த இடத்துல 8 வருமா இல்லை 7 வருமாங்கிறத நீங்கள் கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் வரணும். அது கூட பரவாயில்ல. இதுக்கு அடுத்து வரக்கூடியது இங்கே 7 வந்து அதுக்கப்புறம் இங்கே 9 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 0.028 தானே போடுவீங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, ஒரு 3 to 4 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆன்சர் ஒன்றுமே கிடையாது, பட் கேல்குலேஷனில் இது ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பெக்ட்ரம் ஹேஸ் இட்ஸ் மினிமம் வேவ்லென்த் அப்படின்னு சொல்லும்போது காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன். ஆனால் அப்போ மீதி இருக்கிறதுக்கான வேவ்லென்த்லாம் என்னென்னு தெரியணும்ல. காமா ரேவோட வேவ்லென்த்து 0.01லேருந்து 1 ஆங்ஸ்ட்ராங். எக்ஸ்ரேங்கிறது 1லேருந்து 100 ஆங்ஸ்ட்ராங். யூவி ரேஸுங்கிறது 100லேருந்து 4000 ஆங்ஸ்ட்ராங்ஸ் இருக்கிறது. பட் காஸ்மிக் ரேங்கிறது 4 × 10 பவர் -3. அப்படி சொல்லும்போது இட் இஸ் வெரி வெரி லெஸர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அடுத்து ரேடியோ வேவ்ஸ் அண்ட் விசிபிள் லைட் இன் வேக்யூம் ஹேவ் டேஷ் சேம் வேவ் லென்த்து அண்டு டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்து, கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரமு, பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமு, லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதற்கான ஆன்சரு சேம் வெலாசிட்டி பட்டு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்துங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் வருது. பிகாஸ் வேவ் லென்த்து V which is equal to lambda into F, lambda is inversely proportional to F அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எழுதி இந்த விஷயத்தில் கொண்டு போகலாம். சரிங்களா? அடுத்ததாக which of the following statement is not correctனு கேட்டிருக்காங்க. photographic plates are sensitive to infrared. ஆமாம். photo plates are sensitive to ultraviolet. correct. infrared waves are invisible but can cast shadow like visible light. உண்மைதான். பட் இன்ஃப்ராரெட் போட்டான்ஸ் ஹாவ் மோர் எனர்ஜி தென் விசிபிள். கிடையாது, இது லெஸர் தான் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தி வெலாசிட்டி ஆஃப் ஆல் ரேடியோ வேவ்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் சி. அதை வேலையை அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுக்கலனாலும் அதுதான் நமக்கு மைண்டில் இருக்கணும். ஃப்ரீக்வன்சியோட வேவ் லென்த் ஆஃப் லாம்டா 150 மீட்டர் எவ்வளவு? ஸோ ஆஸ் யூஷுவல் சிம்பிள் ஃபார்முலா C = லாம்டா F, F = C / லாம்டா. சியோட மதிப்பு 3 × 10⁸, லாம்டா 150. அதை டிவைட் பண்ணிங்கன்னா 1/50, 1/50 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே 100 மல்டிப்ளை பண்ணி இங்கே 100 மல்டிப்ளை பண்ணு, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ 1/50 அப்படின்னு சொன்னால் 50 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 100. ஒரு டாட் வச்சா அது 10 ஆகும், இன்னொரு டாட் வச்சா அது 1 ஆகும். அப்போ 0.02 × 10⁸. அது என்னென்ன தான் இங்கேருந்து 2 10 பவரை கடை வாங்கினீங்கன்னா, 2 சைபரை கடை வாங்கினீங்கன்னா 2 × 10⁶ ஹெர்ட்ஸு விச் இஸ் 2 மெகா ஹெர்ட்ஸ். அப்போ எனக்கு ஆன்சரு 0.02 × 10⁻⁸ முடியுது. ஆனால் அங்கேருந்து 10⁶ ஹெர்ட்ஸாக நான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதான் மெகா ஹெர்ட்ஸாக இங்கே நான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரியான யூனிட்டில் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸு. யூனிட்டு கன்வர்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், a condenser having circular plate having radius 2 cm and separated by a distance of 3 mm. ரேடியஸு டிஸ்டன்ஸு இது ரெண்டும் முக்கியம். ஏன்னா பியோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். இட் இஸ் சார்ஜ்டு வித் த கரண்ட் ஐயோட வேல்யூ 0.1 ஆம்பியர். The rate at which potential difference between the plate and change is V divided by S னு கொடுத்துருக்கு. அப்போ dV divided by dt தான் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. which means I which is equal to epsilon naught A divided by D into dV divided by dt. எப்சிலான் என்பது 8.8 × 10⁻12. A ஓட வேல்யூ π × r². ஆருங்கிறது 2 × 10⁻2 இல்லையா, அது ஸ்கொயர் பண்ணால் 4 × 10⁻4 டிவைடட் பை டி. டியோட வேல்யூ 3 mm, 3 × 10⁻3. இங்கே dV by dt தனியாக இருக்குது. ஐயோட வேல்யூ 0.1.
ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0.1 0.1 என்பது 10 பவர் மைனஸ் 1. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 பவர் மைனஸ் 4 இன்ட்டு 3 டிவைடட் பை இந்த 8.8 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 12னு போட்டேன். பை இன்ட்டு 4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 அப்படிங்கிறதையும் சேர்த்துட்டேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 கட் ஆகிடுது. அப்போது 10 பவர் மைனஸ் 4 டிவைடட் பை 3 4 12 12 இன்ட்டு பை அப்படின்னு சொல்லும்போது 36 இல்லையா. 12 இன்ட்டு 3 36 அப்படிங்கிற மாதிரி வரும். 36 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 16 மேலே போச்சுன்னா 10 to the power of 12 வந்துடும். இதை 1/36 1/36 சொல்லும்போது 0.03 which is 3 into 0.03 into 10 power 12. அப்போ 3 into 10 to the power of 2 into 10 to the power of இங்கே 9. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துப்போம். 10ன்னு சேர்த்துட்டோம் அப்படின்னா 0.03யோட இந்த 100 மல்டிப்ளை பண்ணால் 3 into 10 power 10 volt per second. அப்போ இங்கே 10 power 10 ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 2 இடத்துல இருக்குது, 3 இடத்துலையுமே இருக்குது. இதில் ஆன்சர் 3க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய 2.7. ஸோ ஐ எம் சூஸிங் திஸ். மறக்கக்கூடாது 2.7 into 10 power 6ம் இருக்குது. ரைட்டா. கிட்டத்தட்ட நம்ம கிளிக் பண்ணும்போது எனக்கு 3 into 10 to the power of 6ன்னு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம டக்குன்னு நம்ம கை வந்து எங்கே போகும், அந்த 3க்கு தான் போகும். 10 பவரையும் செக் பண்ணும், டிஜிட்டையும் செக் பண்ணும் அப்படிங்கிறது மேண்டேட்டு. இதே போல் அடுத்த கொஸ்டின். த ஏரியா ஆஃப் ஈச் பிளேஸ் ஆஃப் அ பிளேஸ் கண்டென்சரு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது 10 to the power of minus 4 மீட்டர் ஸ்கொயர் அல்லவா. அடுத்து த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இந்த கேப் பிட்வீன் த ரேட் அட் த ரேட் ஆஃப் 10 power 12 வோல்ட் பர் மீட்டர் பர் செகண்ட். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்ட். இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணிடுவோம்னா E0 into A டிவைடட் பை D dV by dt அப்படின்னு போட்டு நம்ம பாட்டுக்கு சம்ம ஸ்டெப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே dV டிவைடட் பை dt என்பது வோல்டேஜ் பர் செகண்ட் தான் அல்லவா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, வோல்டேஜ் பர் மீட்டர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த மீட்டருங்கிறது என்னவா இருக்கும், இப்போ இதுதான் கேள்வி. அடுத்து எப்சிலான் நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும், dV by dt கூட தெரியும். வேர் இஸ் த வேல்யூ ஆஃப் கேப்பு, கேப்போட வேல்யூ எங்கே கொடுத்துருக்காங்களா, அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் dE divided by dt which is equal to voltage by time into 1 by d. அப்போ தான் இங்கே voltage per second, இங்கே 1 divided by meter. அப்போ voltage per meter second. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது டைரெக்டாக வேல்யூ ஈப்சலன் நாட்டு ஏ அப்புறம் இந்த 10 power 12 அதை டைரெக்டாக இந்த 3 விஷயமும் இருக்கு இல்லையா, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணால் 10 power 12. ஏரியாவோட மதிப்பு 144 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர். எப்சிலானுங்கிறது 8.8 into 10 power minus 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1.144 இங்கே 9 மல்டிப்ளை பண்ணால் 1296. இந்த 12ஐயும் ப்ளஸ் 12ஐயும் இது பண்ணிட்டோம்னா 10 power minus 4 மட்டும்தான் பாக்கி இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் 0.12 into 10 power 4 minus 4. ஏன்னா இதில் 1296ங்கிற 4 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ 0.12 அப்படின்னு போட்டிங்கன்னா இன்ட்டு 10 power 4னு போடலாம். 4 minus 4 0. அப்போ 0.12 ஆம்பியர். என்னடா அது இவ்வளோ ஈஸியாக ஆன்சர் வந்துடுச்சு, கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த ஆன்சர் ஒரு இடத்துல கூட இல்லை. சப்போஸ் ஒரு 0.5னு கூட இல்லையே, அப்படி இருந்தால் கூட போட்டிருப்போமே. எல்லாம் என்னென்னமோ ஆர்டரில் இருக்குது. ஸோ வாட் ஐ எம் டூயிங் அப்படின்னா இந்த 0.4ங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ 0.12ங்கிறது 0.4 டிவைடட் பை 3ன்னு போட்டு பாருங்கள். 0.4 டிவைடட் பை 3 4/3 அப்படின்னு போட்டால் 1.33. அதுவே 0.4 பை 3ன்னு போடுங்க 0.133. இப்படி கூட ஆன்சர் கேட்கலாம். அப்போ இந்த 3ங்கிறது ஒன்றும் இல்லை பை. அப்போ 0.4 டிவைடட் பை பை அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேகமாக சால்வ் பண்ணிட்டீங்க. இங்கே நான் எப்படி சால்வ் பண்ணுறது ஈஸி. 1 டிவைடட் பை 10 பைத்து 3 30. அப்போ 0.03 கிடையாது. 4 பைன்னு சொல்லும்போது 0.4 டிவைடட் பை 3ன்னு போட்டால் 0.133. கிட்டத்தட்ட இது கரெக்டு. எக்ஸாக்ட் ஆன்சர் தான் செக் பண்ணலாமே. 4/3ன்னு போட்டால் 1.3. அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. 40/3ன்னு போட்டால் 13ன்னு வரும், கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் 4 விஷயத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, 4 ஆன்சரையும் நம்ம செக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா. இது நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ணேன். ரேடியோ வேவ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 90 MHz enters a ferrite rod when ER relative permeability and μR magnetic permeability இது ரெண்டுத்தோட வேல்யூ கொடுத்து தென் த வெலாசிட்டி அண்ட் வேவ்லென்த் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இதில் ஃப்ரீக்வன்சிலேருந்து வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் வி ஹேவ் த ஃபார்முலா C = λf அப்படிங்கிறத இங்கே நாம் அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஆன் சாலிட் பேஸில் இருக்குது. அந்த இடத்துல வேக்கம் ஃபார்முலாவை வி கேன்ட் யூஸ். ஸோ ஹவு குட் வி சால்வ் திஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வியோட வேல்யூ கிடையாது. இந்த இடத்துல C என்பது தனி.
ஏன்னா இங்கே ஒரு மீடியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாயிடுச்சு. வேக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா யூ கேன் சூஸ் சியோட வேல்யூ 3 × 10⁸ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இன்னொன்று கவனிச்சிங்களா, 3 × 10⁶ கூட ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது கவனிச்சிங்களா. ஸோ அவங்க கேட்குறதே வெலாசிட்டி தான் கேட்குறாங்க, ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இருக்குது. அப்போ லேம்டாவோட வேல்யூ இல்லை. ஹவு டு சால்வ் திஸ் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் டேக்கன். ஸோ V which is equal to C/cm. Cங்கிறது velocity of light divided by velocity of medium. So how to solve the velocity of medium? So C which is equal to the value of 1 divided by mu into epsilon naught அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ the value which is equal to C divided by cm அப்படின்னு சொல்லும்போது 1 divided by mu into epsilon naught அப்படிங்கிற வேல்யூ இங்கே நம்ம கொடுக்குறோம் V which is equal to. So the value becomes 3 × 10⁸ divided by square root of 10⁻³ × 10. அப்போ 10⁴ வெளியில் எடுத்தால் 10⁻², இல்லையா. 10⁻² இதையும் கட் பண்ணால் 10⁻6. அப்போ வேல்யூ 3 × 10⁻6. ஸோ லேம்டா which is equal to V/Fனு போடும்போது Vயோட வேல்யூவான 3 × 10⁻6, F 90 × 10⁻6 எப்படி வந்துச்சு? இங்கே 90 MHz என்பது 90 × 10⁻6 Hz இல்லையா. இதை கொண்டு வந்தீங்கன்னா 6ம் 6ம் கட் ஆகும். 1 divided by 30 which is 0.03 meter, which is 3 × 10⁻2 meter. அப்போ 3 × 10⁻2 மீட்டர்னு ஒரு ஆன்சர் இருக்குது. 3 × 10⁻6. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1ங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு, a standing EMF frequency 2.2 × 10⁻10 Hz is produced in certain materialனு கொடுத்துருக்காங்க, and 2 adjacent nodal planes of magnetic field that are 3.5 millimeter apart. Find the speed of the wave in the material. ஸோ மெட்டீரியல்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் சியோட வேல்யூவை நம்ம போட முடியாது, ஏன்னா இந்த இடத்துல மெட்டீரியல் தனியாக கேட்டுட்டாங்க. ஸோ லேம்டா எஃபோட வேல்யூ இருக்குது, பட் லேம்டா இல்லை. ஹவு டு ஃபைண்ட் த லேம்டா? சின்ஸ் தே ஹாவ் கிவன் திஸ் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு கொடுக்கும்போது வேவ் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் வேவ்ங்கிறது இங்கே டாப்போட கிரெஸ்ட் π/4 λ/4, இங்கே பாட்டம் கிரெஸ்ட் λ/4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா λ divided by 2 which is equal to length இல்லையா. அந்த லென்த்தை டீன்னு எடுங்க. அப்போ எடுக்கும்போது ஏன்னா இந்த அப்பார்ட்டுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த லென்த்தும் இதுவும் 1. அப்போ லேம்டா = 2 times of d. ஸோ விச் பிகம்ஸ், இந்த வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய லேம்டாவை இங்கே சொருகினீங்கன்னா 2d × f, 2 × டிஸ்டன்ஸ் 3.5 × 10⁻³ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 2.2 × 10⁻10. 3.5 × 2னா 7, 7 2 14 கிட்ட 15, 15.4 × 10⁻7, which is more likely 1.54 × 10⁸8 meter per second. So the value 1.54. கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்தில் 1.79 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அப்படியே ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாகணும், 2.2 × 7, 7 2 14, 7 2 14 15. அப்போ எக்ஸாக்ட் வேல்யூவான 15.4ங்கிறதையும் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 10 கடை வாங்கினோன்னா 1.54 × 10ன்னு எழுதலாமா, அந்த 1 + 7, அப்போ 10⁸8 × 1.54. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம், 4வது ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இப்படின்னு இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா சூஸ் பண்ணலாங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தி நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஸ் எமிட்டட் பை ஹியூமன் பாடி? விசிபிள் லைட் கிடையாது, யூவி ரேஸ் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, பட் இன்ஃப்ராரெட். ஸோ அதனால தான் நமக்கு ரிமோட் இருக்குல்லையா, அந்த காலத்து ரிமோட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளோட அது இன்ட்ராக்ட் ஆகும்னா எப்படின்னா, நம்மளோட ஐரேஸுக்கு நேராக கருவிழி இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ரிமோட்டை வச்சு விளையாடினோம்னா இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை நம்மளால் பார்க்க முடியும். அதில் ஒரு இண்டக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக டேமேஜ் இல்லை, பட் லேசர் லைட் இருக்கக்கூடியதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க, தட் இஸ் டேஞ்சரஸ். பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஐரிஸோட விஷயத்தில் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லுவாங்க, இன்ஃப்ராரெட்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி உண்டு. நெக்ஸ்ட்டு, விச் வேவ் இஸ் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர்? மைக்ரோவேவுங்கிறது உண்டு, ரேடியோ இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக், எக்ஸ்ரே இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக். சவுண்டு வேவுக்கு மட்டும்தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அது பியூர்லி இஸ் அ மெக்கானிக்கல் ஃபார்ம் ஃப்ரம் அ டயாஃப்ரம். ஸ்பீக்கர்ஸில் இருக்கக்கூடிய டயாஃப்ரம்களோட அதிர்வுனால நமக்கு கேட்கக்கூடிய விஷயம், தட் இஸ் பியூர்லி ஆப்ரேட்டட் ஆன் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. பட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டயாஃப்ரம்ங்கிற இடத்துலையே மேக்னெட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்ளைடு ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே மேக்னெட்டும் இருக்கும், கரண்ட்டும் இருக்கும். பட் தி ஃபார்ம் ஆஃப் வேவ் இஸ் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக். அதுதான் இங்கே விஷயம். ஃபார்ம் ஆஃப் வேவ் இஸ் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக். மற்றபடி மைக்ரோவேவ், எக்ஸ்ரே, ரேடியோ இதெல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். லைக்வைஸ் அடுத்த கொஸ்டின், த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் இஸ் எவிடென்ட் பை போலாரைசேஷன். ஓகேங்களா, இப்போது இதே மாதிரியான ஒரு கொஸ்டின்லாம் நான் சால்வ் பண்ண போகிறது கிடையாது, பிகாஸ்
லாம்டாவை கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ சி இருக்கும், எஃப் இருக்கும். அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. கொஸ்டினை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஆன்சரை சால்வ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்ட் தானான்னு செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஃப்ராரெட் வேவ்ஸோட அப்ளிகேஷன் மஸ்குலர் ஸ்ட்ரெயின், அதாவது ஐஆர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு கூம் ஷேப்பில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும் அந்த ஹீட்டு. அந்த லேம்ப் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிப்பட்ட இடத்துக்கிட்ட காட்டும்போது மஸ்குலர் ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேடியோ வேவ்ஸ் நமக்கு நல்லா தெரியும், ப்ராட்காஸ்டிங்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. ரேடியோனா பாட்டு, தொலைதூரத்துக்குள்ள பாட்டு கேட்குறதுக்காக அல்லவா. எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டு டிடெக்ட் த ஃப்ராக்சர் ஆஃப் தி போன்ஸ், லாஜிக்கலி இட்ஸ் கரெக்ட். அல்ட்ரா வயலட்னு சொல்லும்போது இட் இஸ் அப்சார்ப்டு பை த ஓசோன் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர். அல்ட்ரா வயலட்டுங்கிறது சன்லேருந்து வரக்கூடிய கதிர்களை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. பட் யூவி ரேஸ் அப்படிங்கிறது இது நேச்சுரலாக வரக்கூடிய யூவி ரேஸு. அதை பொறுத்த மட்டும் ஓசோன் லேயர் அது அட்மாஸ்பியரில் நம்ம அதை உறிஞ்சு கொள்றதுனால தான் இங்கே நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படாமல் இருக்குது. இந்த யூவி ரேஸை மேடாகவும் ஆர்டிஃபிஷியலாகவும் நம்மளால் உருவாக்க முடியும். அது எங்கே பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, வாட்டர் ஃபில்டர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூவி அப்படிங்கிற ஒரு விஷயம் டெக்னாலஜிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் கில்லிங் தி பாக்டீரியா, எக்ஸஸ் பாக்டீரியா. இது எல்லாத்தையும் நம்ம கில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யூவி ரேஸை பயன்படுத்துவாங்க. ஸோ ஆப்ஷன்னு பார்க்கும்போது எல்லாமே டைரக்ட் ஆன்சர்ஸாகவே போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மேட்ச் த ஃபாலோவிங்கும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய தியரி கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த தியரி ஆல்சோ ஃபார் திஸ் யூனிட் அலோன். இந்த யூனிட்டில் நிறைய தியரிக்கான ஸ்கோப் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தியரியும் உட்காந்து புக்கோட மெட்டீரியல் ஒன்லைனர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இட் ஹாஸ் பின் ஆஸ்க்ட் இன் NEET 2022 எக்ஸாம்லேயே கேட்கப்பட்ட கொஸ்டின். அதனால தான் இங்கே நம்ம தியரி கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்தோம். மேட்ச் த ஃபாலோயிங். ஏஎம் ரேடியோ வேவ்ஸோட லென்த்து, அதோட வேவ் லென்த்தோட பேட்டர்ன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 to the power of 2. லைக்வைஸ் மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் 10 to the power of -2. மைக்ரோன்னு நம்ம சொல்லும்போது 10⁻⁻6னே போட்டு நமக்கு பழக்கம் இல்லையா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வரும்போது 10 to the power of -2ங்கிறது மீட்டர். அதோட ரேஞ்சிங் வேவ் லென்த் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த வேல்யூ கரெக்ட். அடுத்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10 to the power of -4. அண்ட் தென் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது 10 to the power of -10 மீட்டர் அப்படிங்கிறது இதோட வேவ் லென்ஸாக பார்க்குறோம். மைக்ரோன்னு சொன்னோன்னா 10⁻⁻6க்கு போகக்கூடாது, மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதோட பேஸோட வேல்யூ 10 to the power of -2. இது மினிமம்லேருந்து லாங்கர் வேல்யூ, அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படின்னு கூட நீங்கள் எதை எடுத்துக்கலாம். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எதற்குன்னா சாப்டர் நம்பர் 2க்கும் இது காமன் தான், சாப்டர் நம்பர் 23க்கும் இது காமன்கிறத பார்க்குறோம். கரெக்டாக? ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 பவர் நோட்டேஷன்ஸில் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் தி பார்ட். இதுக்கு மேலே இதில் பெருசாக இல்லை, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த C = λF, இதுலேருந்து லாம்டாவை கண்டுபிடி, எஃப்ஐ கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம். அப்புறம் U/V which is equal to 1/2 ε0 into E², அதை பேஸ் பண்ணி ஈயோட வேல்யூவை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். அப்புறம் இன்டென்சிட்டி which is equal to P/A. இந்த மாதிரியான சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. அதனால தான் நான் அதிகமாக போகலை. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்க்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் நெட்டில் தேடி ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அஃபிஷியலி வி ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் யூனிட்டு. 23வது யூனிட் ஆல்மோஸ்ட் ஓவர். ஆல்மோஸ்ட் என்ன, சாப்டர் 23 இஸ் கம்ப்ளீட்டட், இஸ் ஓவர். ஸோ மூவிங் டு சாப்டர் நம்பர் 24. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சாப்டர் நம்பர் 24, ரே ஆப்டிக்ஸ்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ ஃபார் இந்த கிளாஸ் 12th அப்படிங்கிற இந்த சிலபஸில் வால்யூம் 1 ஆன் ஃபிசிக்ஸை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இட் இஸ் ஓவர். அடுத்த வீடியோலேருந்து வால்யூம் 2 ஸ்டார்ட் ஆகுது. வால்யூம் 2ல் உள்ளதிலே டஃப்பான ஒரே ஒரு யூனிட் இந்த ரே ஆப்டிக்ஸ் மட்டும்தான். மற்ற யூனிட்லாம் வெரி சிம்பிள். நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு 2 to 3 days போதும். 3 நாளில் நீங்கள் ஒவ்வொரு யூனிட், ரே ஆப்டிக்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் 2 நாள் அல்லது 3 நாள் உட்காந்திங்கன்னா போதும். அல்லது இன்னும் நம்மளோட வீடியோஸை டெய்லி தான் நம்ம அதுக்காக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி வீடியோஸ் எனக்காக ஒரு 30 minutes நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 24th அப்புறம் இருக்கக்கூடிய யூனிட்லாம் உங்களுக்கு சரன்னு முடிஞ்சிடும். ரே ஆப்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டஃப்பான யூனிட்டு. நல்லா லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. அதே மாதிரி எந்தெந்த யூனிட்லாம் சாய்ஸில் விடலான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்க. அப்படி பண்ணுறது நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களால் மற்ற சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் பார்ட்டோட ஒன்லைனர்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும்னா இது ரொம்ப உங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நம்ம இன்னும் டிசம்பரில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கிறது டிசம்பரில் தான் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் ப்ராப்ளி ஐ ஹேவ் டன் இட் பிஃபோர் நவம்பர்லேயே முடிச்சிட்டேன். உங்களுக்கு டிசம்பரில் தான் அப்லோட் ஆகிட்டுருக்கேன். உங்களுக்கு நான் சிலபஸை எப்படியும் டிசம்பருக்குள்ளே அப்லோட் பண்ணி முடிச்சிடுவேன். முடிக்கும்போது
ஜான்லேருந்து உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் ஃபுல்லாக டைம் இருக்குது. உட்காந்து ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஒன்லைனர்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். இங்கே நம்மளோட ஆப்ஷனில் என்ன பண்ணுங்கள், MCQs எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஸோ அதற்கான டைமில் தான் இப்போ நம்ம இருக்கோம், லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம். டோன்ட் வரி, கொஸ்டின் பேங்க்கில் நிறைய டெஸ்ட் பேக்கேஜஸ் நீங்கள் எழுத வேண்டியது இருக்குது. அதுக்கான முக்கியமான மாடல்ஸ் என்னென்ன, ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய MCQs எந்த அளவுக்கு கோப்பப்பாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கொஸ்டின் பேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஃபார் எனி லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன், டவுட் கிளியரிங் செஷன், கொஸ்டின் பேங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.